தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஜாதி குறித்து அனுராக் தாக்கூர் பேசியது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வீடியோவை தன்னுடைய சமூக வலைதளத்தில் பகிர்ந்து அது பார்க்க வேண்டிய வீடியோ என்று நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அது அவையின் உரிமைக்கு எதிரானது என்று முன்னாள் பஞ்சாப் முதல்வர் ஓம் பிர்லாவுக்கு கடிதம் கொடுத்து அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார். முன்னதாக இந்த ஜாதி குறித்தான பேச்சு தீவிரமாக அலசி கொண்டிருக்கிற நிலையில் பிரதமரின் இந்த வீடியோ பகிர்வானது மற்றும் ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. அதை குறித்து தான் இன்றைய உரைகள் பேச இருக்கிறது. பிரதமர் மீது உரிமை பிரச்சனை, ஜாதி பிரச்சனையின் விஸ்வரூபமா என்பது குறித்து பேச நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் திரு செல்வம், பாஜக. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். மற்றும் காங்கிரஸை சேர்ந்த திரு முருகையன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். செல்வம் சார், சொல்லுங்க சார். ஒரு அவையில் பேசின அவை குறிப்பில் நீக்கப்பட்ட பேச்சை பிரதமர் மோடி அவர்கள் ஷேர் செஞ்சிருக்கிறது சரியா? அதுல கூட நீங்க ஒரு சின்ன திருத்தம் என்னன்னா, நாடாளுமன்ற விவாதத்தில் எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் வேகமாக பேசுகிறார். ஜாதியை பற்றி, ஜாதிவாரி இடஒதுக்கீடு வேண்டும் என்று பேசுகிறார். அவர் பேசுகிற பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் மீது தாக்குதல் தொடுக்கிற வகையில் அவருடைய வாதங்கள் இருந்த காரணத்தினால எங்கள் கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர், முன்னணி தலைவர்களில் ஒருவரான அனுராக் தாக்கூர் அவங்க உணர்ச்சி வசப்பட்டு அவர் பேசும் பொழுது உங்களுக்கு என்ன ஜாதி, அப்படி நீங்க என்ன ஜாதின்னு கேட்டாரு. அது கேட்டாரு, விவாதமாகுது. அது பெரிய கூச்சல் குழப்பங்கள்லாம் நடைபெற்றது. அதற்கு பிறகு அப்பொழுது மக்களவையினுடைய பொறுப்பில் இருந்த சபாநாயகர் அதை அவை குறிப்பில் இருந்து நீக்கிட்டார். சரி, இப்ப நீங்க ஒரு குற்றச்சாட்டு அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்ட ஒரு செய்தியை பிரதமர் ட்வீட் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. பிரதமர் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை நீங்க தயவு செய்து உற்று கவனிங்க. அதாவது மாண்புமிகு பிரதமர் அவர்கள் எங்கள் கட்சியினுடைய இளம் தலைவர்களில் ஒருவரான இளம் எம்பி, அதாவது இளம் நாடாளுமன்ற உறுப்பினர், மிகவும் அழகாகவும் நகைச்சுவையாகவும் ஆணித்தரமாகவும் பேசினார், அப்படித்தான் சொன்னார தவிர அவர் என்ன பேசினார் அதை நீங்க எல்லாரும் பாருங்கன்னு சொல்லல. ஏன்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே மரபு எப்படின்னு கேட்டீங்கன்னா, செல்வம் சார், நான் ஒரு குறுக்கிடுறேன். அவர் அதே வீடியோவை நீக்கப்பட்ட அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட வார்த்தைகளை நீக்கின வீடியோவை அவர் திருப்பி ரீட்வீட்டோ இல்லை திருப்பி லிங்கையோ ஷேர் பண்ணியிருந்தா இங்கே யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் நீக்கப்பட்ட வார்த்தைகளோட கூடிய வீடியோவை ஒரு பிரதமர் ஷேர் பண்ணியிருக்காருங்கிறது சாதாரணமாக கடந்து போக முடியாதுல்ல சார். நாளைக்கு வேற யாரோ ஒருத்தர் வேற ஏதோ ஒரு விஷயம் நாட்டுக்கு எதிராகவே கூட பேசியிருக்கலாம். அதை அப்போ இருக்க பிரதமர் ஷேர் பண்ணிவிட்டு நாங்கள் அதை பாருன்னு சொல்லவே இல்லை, ஒரு வார்த்தை கூட போடாமல் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். ஆனால் அது சரியாங்கிறதான கேள்வி. நீங்கள் அவர் பாருங்கன்னு சொல்லலை, ஜாதியை இது பண்ணலை, அங்கே இருக்கிறத திருப்பி சொல்லலைலாம் சொல்ல வேணாம். ஆனால் அவர் பேசியிருக்கிறத பாருங்கன்னு சொல்லியிருக்கிறதே என்ன சார் அர்த்தம்? தயவுசெய்து சொல்றேன், நீங்க இன்னொரு முறை நீங்க அதை உற்று படிங்க அல்லது பாருங்க. அதை பிரதம அமைச்சர் அவர்கள் ரீட்வீட் அவர் பண்ணல. அவர் அவருடைய ட்விட்டர்ல எக்ஸ் தளத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுடைய இளம் எம்பி, எங்களுடைய தளபதியாக இருக்கிற எங்கள் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவராக இருக்கிற இளம் எம்பி அனுராக் தாக்கூர் மிக சாதுரியமாக நகைச்சுவை கலந்து எல்லோருக்கும் புரிகிற மாதிரி பேசினாரு அப்படின்னு சொன்னாரே தவிர அவர் ட்வீட்டும் பண்ணல. அவர் என்ன பேசினாரு, ஜாதியை பேசியது சரிதான்னு சொல்லி பிரதமர் பேசவும் இல்லை. ஒன்ஸ் ஃபார் ஆல் அவை குறிப்பில் இருந்து நீக்கிய பிறகு அது சர்ச்சைக்குரிய விஷயமே கிடையாது. இன்னொரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன சார் இது, தேர்தல் முடிஞ்சு போச்சு, ஜாதி ஜாதி ஜாதின்னு சொல்லிட்டு இருக்கு. எல்லா ஜாதியும், அதாவது எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள், எல்லோரும் இந்நாட்டு மக்கள்ங்கிற மனநிலைக்கு வாங்க. கேட்டா அந்த ஜாதி இந்த ஜாதி. நான் இன்னும் ஒண்ணு சொல்றேன், 1947 சுதந்திரம் பெற்ற காலத்துல இருந்து இதுவரை 60 ஆண்டு காலம்
காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. ஆனால் இப்ப இடைக்காலத்துல ஒரு 17 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்துல இருந்தோம், இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கோம். இப்போ 3வது முறையா மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய தலைமை அமைச்சராக வந்திருக்காங்க. அதே நேரத்துல 60 ஆண்டு காலம் நீங்கள் செய்ய தவறியதை மீண்டும் மீண்டும் ஜாதி ஜாதி ஜாதின்னு சொல்லி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நீங்க ஏன் நடத்தல? நீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு உங்க கேள்வியை தான் நம்ம முருகன் சாருக்கு வைக்கணும் சார். ஜாதி குறித்து ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், அதுதான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு ராகுல் காந்தி இப்போ பேசியிருக்காரு. ஆனால் 2004லேருந்து 2014 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி தான். அப்போ செய்திருக்கலாமே சார். அப்போ செய்யாமல் இப்போ மட்டும் பேசுறது எப்படி சரியா இருக்கும் சார்? அனுராக் தாக்கூர் ராகுல் காந்தியை பார்த்து முதல்ல உனக்கு ஜாதியே கிடையாது, நீ ஜாதி வாரி கணக்கெடுப்பு பற்றி பேசுறியேன்னு பேசுனது எவ்வளோ பெரிய தவறான ஒன்று. ஒருவர் இந்த நாட்டு பிரச்சனையில் தலையிட்டு அதன் சம்பந்தப்பட்ட ஒரு கோரிக்கையை கேள்வியாக பாராளுமன்றத்தில் எழுப்பும்போது அதற்கு உரிய பதிலைத்தான் சொல்ல வேண்டும் அல்லது மௌனமாக இருக்க வேண்டும். அதை விடுத்து நீங்கள் நீ என்ன ஜாதி முதல்ல சொல்லு, நீ என்ன ஜாதி, நீ எல்லாருக்கும் ஜாதி கணக்கெடுப்பு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறது ஒரு அநாகரிகம். முதலில் அந்த அநாகரிகத்தை சரி அதை மறுபடியும் ரத்து பண்ண பிறகு நம்ம பேசுகிறது கூட தப்பு தான். ஆனால் அது ரத்து செய்யப்பட்ட பின்னாலும் கூட இந்த நாட்டின் பிரதமர் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? அனுராக் தாக்கூர் அவர் கேட்ட கேள்விக்கு முடிந்தால் உன்னால் பதில் சொல்லியிருக்க முடியும், நீ தேவையில்லாமல் அவருடைய ஜாதியை பற்றி எல்லாம் நீ ஒரு பார்லிமெண்ட்டில் கேட்குறது அது முறை தவறிய பேச்சு, பார்லிமெண்ட்டில் நீக்கப்பட்டு விட்டது. இருந்தாலும் நான் அதை கண்டிக்கிறேன். இனிமேற்கொண்டு நமது உறுப்பினர்கள் அதுபோன்ற கேள்விகளை எழுப்புவதிலிருந்து தவிர்க்க வேண்டும் அப்படின்னு அறிவுரை சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய பிரதமர் அவரே ரொம்ப தமாஷாவும் ரொம்ப சிரிப்பாகவும் ரொம்ப நல்லா சிறப்பாகவும் அனுராக் தாக்கூர் பேசியிருக்கிறார், நீங்கள் எல்லோரும் அதை ஒரு தடவை பாருங்கள் என்று எல்லாரையும் தூண்டிவிட்டு உற்சாகமூட்டி அதை பாருங்கள் என்று நீங்கள் சொல்லுவது அதை விட அநாகரிகம். அவர் பேசியது அநாகரிகம், மிகப்பெரிய அநாகரிகம். அதை கண்டித்து தான் இன்றைக்கு ஒரு தீர்மானம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன முடிவு வந்தாலும் வரட்டும். ஆனால் அப்படி பேசியதை கண்டிப்பது என்பதுதான் ஒரு கட்சியினுடைய இயக்கத்தினுடைய தலைவர், நாட்டினுடைய தலைவருடைய அழகை தவிர அது தவறு. நீங்கள் செல்வம் அவர்கள் குறிப்பிடுகிறார் 60 ஆண்டு காலம் நாங்கள் ஆட்சியில் இருந்தோம், அதில் பிஜேபி வாஜ்பாயினுடைய ஆட்சி இருந்திருக்கு, எல்லாரும் இருந்திருக்கிறோம்ல, அப்போ ஏன் சார் செய்யலைங்கிறதால இப்போ செய்யக்கூடாதுங்கிறல சார், அப்ப செய்ய முடியாததை தான் இப்போது செய்கிறோம். அதாவது காங்கிரஸால் செய்ய முடியாததை பாஜக செய்யும் என்று ராகுல் காந்தி எதிர்பார்க்கிறோம். ஆமா, எதிர்பார்க்கிறோம். ராகுல் காந்தியே சொல்லியிருக்கார் சார். ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்கிறார்? எங்களுடைய ஆட்சி காலத்தில் அது போன்ற ஒரு நல்ல முடிவை எல்லாம் எடுக்காமல் இருப்பதற்காக வருத்தப்படுகிறேன், அதுக்காக நான் வருந்துகிறேன் சொல்லிட்டு தான் இப்பொழுதைக்கு அந்த கோரிக்கை வைக்கிறார். ஏன் சார் இவ்வளோ நாள் தவறு விட்டதெல்லாம் இப்போ நம்ம ஒவ்வொன்றா நம்ம செய்யணும்னு நினைக்கிறது தவறா? ஏன் அப்போ செய்யலை, அதனால் இப்பவும் செய்ய முடியாது அப்படி என்பது நல்லதல்ல. 1954 பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர் 27% இடஒதுக்கீடு பேக்வர்டு கம்யூனிட்டிக்கு கொடுக்கணும்னு முதல் சட்ட திருத்தம், இந்திய அரசியல் சட்டம் அம்பேத்கர் வகுத்த பிறகு முதல் அரசியல் சட்டத்தை தந்தை பெரியாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அந்த திட்டத்தை எடுத்து கொண்டு போய் நேருவிடம் சொல்லி அதை அமுல்படுத்தினார். முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது 1954 இங்கே பார்லிமெண்ட்ல முதல் சட்ட திருத்தம். அதிலிருந்து தமிழ்நாடு ஒரு விழிப்புணர்வற்ற மாநிலமாக தொடர்ந்து அதை நாம் காப்பாற்றி கொண்டே வருகிறோம். இன்றைக்கு 69% இடஒதுக்கீடை நாம் இன்றைக்கு உருவாக்கி அதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பதனால் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய விமோச்சனம் கிடைத்துவிட போவதில்லை. 69 வேண்டுமென்றால் 70 இருக்கலாம், 75க்கு வேணா வரலாம். ஆனால் வட இந்திய மக்கள் 50% மேலே இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆணைக்கு இணங்க அங்கே பெரும்பான்மையாக கிட்டத்தட்ட 75% இருக்கக்கூடிய பேக்வேர்டு மற்ற சாதாரண ஏழை எளிய மக்கள், அந்த மக்களுடைய அதிகாரத்தை அவர்கள் அனுபவிக்க வேண்டிய நல்லது கெட்டதை எல்லாம் இன்றைக்கு மீதி 50%, ஒரு 20% கூட இல்லாத உயர் ஜாதி வகுப்பினர் இன்றைக்கு அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் குறைக்க வேண்டும். 50% மாற்றி 50லிருந்து நாம் அதிகமான இடங்களை நாம் கொடுப்பதற்காக தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி இன்றைக்கு சொல்லவில்லை.
தேர்தல் அறிக்கையிலேயே குறிப்பிட்டோம், அது மாதிரி பிரச்சாரத்திலும் குறிப்பிட்டோம். ஆனால் நாங்கள் இன்றைக்கு வைக்கின்ற இந்த கோரிக்கையை தான் நிதிஷ்குமார், பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஜாதிவாரி கணக்கெடுப்பை அந்த மாநிலத்தில் அதிகாரத்துக்கு உட்பட்டு அதை எடுத்தார். அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் அவர் 65-70% இடஒதுக்கீடு கொடுப்பதாக அறிவித்தார். ஆனால் பாட்னா நீதிமன்றம் என்ன சொன்னது? நீங்கள் கணக்கெடுப்பு எடுத்ததை வேண்டும் என்றால் ஏற்கலாம், ஆனால் அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுப்பதை எங்களால் ஏற்க முடியாது என்று தடை விதித்தது. அதை சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போனா அந்த தடையை நாங்கள் நீக்க முடியாது என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லிவிட்டது 2 நாளைக்கு முன்னாடி. அப்ப என்ன அர்த்தம்? மாநில அரசுக்கு நீங்கள் கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு வேண்டும் அதிகாரம் இருக்கலாம், நீங்க கணக்கெடுப்பு எடுத்தாலும் நீங்க தான் வச்சுக்கணும். அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடை கொடுப்பதற்கு தயாரா இல்லை நாங்கள் என்று கோர்ட்டுகள் எல்லாம் சொல்லிவிட்டது. காங்கிரஸ் இந்திய நாட்டினுடைய கணக்கெடுப்பு, அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 எடுத்தது, 2021 எடுத்திருக்கணும். சரி, கொரோனா பிரச்சனை வந்ததுனால பண்ணல, இப்ப 22, 23 எடுத்திருக்கலாம். இப்ப கூட நாங்கள் எடுக்க போறோம்னு அறிவிப்பு பண்ணிருக்கலாம். அதை செய்யவில்லை. நீங்கள் இந்த நாட்டினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல்ல எடுங்க. இருக்கும் போது அதோட சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பும் எடுங்கள். எடுத்தால் அந்த மக்களுக்கு உரிய அந்த பங்கீடை கொடுப்பதற்கு சரியாக இருக்கும் என்பதுதான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியினுடைய எழுச்சி மிக்க உரை. அது இந்த தேசத்தினுடைய அனைத்து ஏழை எளிய மக்களுக்கான உரை. அந்த உரையை கிண்டல் செய்வதை கேலி செய்வது போல அனுராக் தாக்கூர் பேசியது மிகவும் கண்டிக்கத்தக்கது, வருத்தத்துக்குரியது. அதை ஆதரித்து பிரதமர் பேசியது அதை விட கொடுமையானது. கண்டிப்பா சார். செல்வம் சார், ஒரு ஜாதி வாரிய கணக்கெடுப்பை எடுக்கணும்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் கோரிக்கை வைக்கிறார். அதற்கு நீங்க என்ன ஜாதி, உங்க ஜாதி தெரியுமான்னு கேட்கறதுலாம் என்ன மாதிரியான வார்த்தைகள், என்ன மாதிரியான வாத பிரதிவாதம் சார் இதெல்லாம்? அது திரு அனுராக் தாக்கூர் அவர்கள் பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்கிய பிறகு அதை சர்ச்சையாக்க வேண்டியது இல்லை. அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட விஷயத்த நாம சர்ச்சையாக்க வேண்டாங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, இது பாரதிய ஜனதா கட்சி தொடங்கி வச்ச வாதமானு கேட்டா கிடையாது. ஏன்னு கேட்டா, மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் பாரத் ஜோடோ நியாய யாத்திரான்னு சொல்லி போகும்போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கூட இந்த தரவுகள் பார்த்திருப்பீங்க. ஒரு சிவபிரசாத்ங்கிற ஒரு பத்திரிகையாளரை பார்த்து, நீ சிவபிரசாத் தானே, உன்னுடைய முதலாளி எஸ்சியா எஸ்டியா பிசியா இப்படிலாம் கேட்டவர் யாருன்னு கேட்டா மரியாதைக்குரிய ராகுல் காந்தி. அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, செல்வம் சார் நான் அதை மறுக்கல. ஆனா ஒரு அவைக்கு வெளியில பேசுறதுக்கும் அவை மாண்புன்னு ஒண்ணு இருக்கு, அதை பேசுறதுக்குமான வித்தியாசம் இருக்குல்ல சார். பிரச்சார கூட்டங்கள்ல பேசப்படுகிற அநாகரிகான வார்த்தைகளோ இல்ல நீங்க மற்ற கட்சிக்காரங்க முன்னாடி பேசுறதோ ஒன்னாயிடுமா சார்? இதுக்கு அதுக்கும் சரியாகுமா சார்? இல்ல கேளுங்க சார். அதாவது திரு ராகுல் காந்தி அவர்கள் அவைக்கு வெளியே, அதாவது பொது இடங்கள்ல மோடின்னு சொன்னாலே மோடி என்கிறவர்களே திருடர்கள் என்கிற மாதிரி அவரு பேசி அது சர்ச்சையாகி வழக்குகள் நடந்து அவருடைய பதவி நீக்கம் செய்யப்பட்டு அதெல்லாம் நடந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இளம் எம்பிக்கள் இடத்துல நீங்க பெரிய அளவுல ஒரு ஆத்திரத்தோடு இளம் எம்பிக்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசி விடுவதும், அதற்கு பிறகு மூத்த அதாவது அவையினுடைய மரபு அவையாக நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றங்கள்ல அவங்க மூத்த தலைவர்களோ அல்லது அந்த அவையினுடைய தலைவர்களோ அதை நீக்கிறது அல்லது திரும்ப பெறுறது, இப்படி எல்லாம் நடக்கிறது வழக்கம்தான். இத ஒரு பெரிய சர்ச்சையாக்க வேண்டும். கண்டிக்கத்தக்கதுன்னு வார்த்தையை உங்க வாயில இருந்து வரலையே சார்? வேண்டியதில்லைங்க, கண்டிக்க வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாடாளுமன்றத்துல சபாநாயகர் இதை அவை குறிப்பில இருந்து நீக்கிட்டாரு. அதுக்கு பிறகு அதையே முடியுது. செல்வம் சார், நம்ம அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இதை பேசின அனுராக் தாக்கூர் வருத்தமோ மன்னிப்போ தெரிவிக்கவில்லையே சார். அப்ப நான் ஆத்திரத்துல பேசிட்டேன், நான் தவறா பேசிட்டேங்கிற ஒரு பொறுப்புணர்வு இருக்கணும்ல சார்? அது கூட கிடையாது. இல்ல நீங்க ஆனா பேசினவங்க தன்னுடைய தவறை உணர்ந்திருக்கலாம் இல்லையா? நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இது காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிக கடுமையான வார்த்தைகள் பேசியிருக்காங்க. நம்முடைய ஜோதிமணி அம்மா இருக்காங்களே, கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர், அவங்க எல்லாம் கூட கடந்த 17வது நாடாளுமன்றத்தில் உறுப்பினர். செல்வம் சார் இல்ல செல்வம் சார், நம்ம காங்கிரஸ் அப்படி பேசியிருக்கு, மற்ற கட்சிகள் அப்படி பேசியிருக்குங்கிறத நம்ம மறுக்கிறதுக்கு இல்ல, எல்லாம் ஆவணபூர்வமாக இருக்கிறது. ஆனா அதற்காக பிஜேபியும் பேசணும்னா அப்புறம் எதுக்கு சார் பிஜேபி? இல்ல நான் ஒண்ணு கேளுங்க, அது சரியா போச்சுங்கிற மாதிரி பேசுனீங்கன்னா அது எப்படி சார் சரியா வரும்? பொறுப்பாக வேண்டியவர்கள் இல்லையா இவர்கள்?
நெறியாளர் அவர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள், இது அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டு விட்டது. அவை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய பேச்சை அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு அதை இவர்கள் சர்ச்சையாக்கி, இவங்க தேர்தல் காலத்திலே கேளுங்க சார், ஒரு அனுமதிங்க, தேர்தல் காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, ஏதோ இவர்கள் தான் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருப்பதை போலவும், பாரதிய ஜனதா கட்சி ராமர் 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 என்று நாங்கள் எல்லாம் ராமரையே கொண்டாடுவது போலவும், இந்து மக்களுடைய ஒட்டுமொத்த அடையாளமாக பிஜேபி இருப்பதாகவும், அல்லது பிஜேபியோடு இந்து மக்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்பதை போலலாம் இவங்க எல்லாம் பேசி ஒரு சித்தரிச்சாங்க. அதே வேலையை இன்னும் தொடர்ந்து செஞ்சாங்கன்னா இவர்கள் மக்களால் நிராகரிக்கப்படுவார்கள், மக்களால் இவர்கள் என்ன பண்ணுவாங்க, புறக்கணிக்கப்படுவார்கள். அதனால என்ன கேட்டீங்கன்னா, இத பேச வேண்டியதில்லை. இப்போ திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு அரசாங்கத்திற்கு ரெண்டு பேர் மிக முக்கியமானவர்கள். ஒன்று ஆளுங்கட்சியினுடைய தலைவர் பிரதமர், இன்னொருவர் எதிர்கட்சியினுடைய தலைவர் யாரோ அவங்க. அந்த ரெண்டு பேருமே ரொம்ப சரியா இருக்கணும். இதை விட்டுட்டு எதிர்கட்சியாக இருப்பது வேறு, எதிரி கட்சியாக இருப்பது வேறு. நாடாளுமன்றத்துல புபேஷ் குப்தாவும் இந்திரா காந்தி அம்மாவும் கடுமையா மோதி இருக்காங்க. இந்திரஜித் குப்தாவும் இந்திரா காந்தி அம்மாவும் கடுமையா மோதி இருக்காங்க. அதே போலவே மொரார்ஜி தேசாயும் அம்மையார் இந்திரா காந்தியுமே கடுமையாக மோதி இருக்கிறார்கள். ஆனாலும் கூட நாடாளுமன்ற மரபுகளை அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் மீறியது கிடையாது. இப்ப சமீப நாட்கள்ல காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியலன்னு தெரிஞ்சதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, வக்கரமாக, அதாவது மிக கடுமையாக ஒருமையில தாக்குதல் நடத்துவது, பிரதமரை தனிப்பட்ட முறையில தாக்குதல் நடத்துவது, இதையெல்லாம் செய்யறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, பிரதமர் என்னமோ அவரு பயாலஜிக்கல் சைல்டு இல்ல, நான் அது அதாவது இயற்கை கடவுளால் படைக்கப்பட்டவன், கடவுளால் படைக்கப்பட்டவன், தாய் தந்தையால் உருவாக்கப்பட்டவன் இல்லை. முருகையன் சார், இப்ப இந்த ஜாதி ரீதியான விவாதத்தை தொடங்கி வைத்தவரே ராகுல் காந்தி அவர்கள் தான். இங்க ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு வேண்டும் அப்படின்னு கேட்டதற்காக அனுராக் தாக்கூர் பதிலளித்ததாக இங்க நம்ப வைக்கப்படுகிறது. ஆனா உண்மையில் அவர் எதற்கு பதிலளித்தார்னா, நீங்க அந்த பட்ஜெட் ரெடி பண்ணுறப்ப அந்த அல்வா கிண்டர் இடத்துல இருந்த ஜாதிகள்லாம் என்ன, இங்கே ஏன் மைனாரிட்டி இல்லை அப்படின்னு அந்த கேட்ட கேள்விக்கு தான் அனுராக் தாக்கூர் அவர்கள் திருப்பி கேட்டார். அப்போ பரம்பரையாக நீங்களே தலைவராக இருந்து வரீங்க, அப்போ உங்கள் ஜாதி என்ன, அப்போ அந்த கட்சியில் மற்ற சமூகத்திற்கு இடம் என்ன அப்படிங்கிற கேள்விக்காக தான் அந்த ஜாதி, உங்கள் ஜாதி என்னங்கிற கேள்வியை வச்சிருக்காரு. ஆனால் அங்கே இது மடைமாற்றி இவ ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு கேட்டதற்கே இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு மாற்றி விடுறது எப்படி சார்? நீங்கள் ராகுல் காந்தி என்ன ஜாதி என்பது இந்திய நாட்டு மக்களுக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரியும். அவரே நான் ஒரு பூநூல் போட்ட பிராமின்னு ஒரு தடவை நீங்க இத்தாலிக்காரிக்கு பிறந்தவர் அடிக்கும் போது அவரே சொல்லியிருக்கிறார். முருகையன் சார், ஒரு ஜாதி, அந்த ஜாதியினுடைய பிரச்சனை இல்ல சார். இல்ல சார், முருகையன் சார் அவர் சொன்னது அதுதான். நீங்களே ஒரு பிராமணர், ஆனா நீங்க மத்தவங்க எங்க கட்சியில பிராமணர் இருக்காங்க இல்ல அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இத்தனை வருஷமா ஒரு பிராமணர் கையிலே இந்த காங்கிரஸ் இருந்திருக்கிறதே இல்ல, இங்க ஏன் அப்படிங்கிற கேள்வியை தான் அவர் அதை வச்சிருக்காரு. அதனாலதான் நீங்க என்ன ஜாதின்னு கேட்டிருக்காரு. மக்கள் தேர்ந்தெடுத்து வந்த பிரதமர்கள் தான் அவர்கள் எல்லாம். யாரும் அவர் பிராமணன்கிற அடிப்படையில் மட்டுமே ஜவஹர்லால் நேருவோ இந்திரா காந்தியோ ராஜீவ் காந்தியோ வந்து விடவில்லை. மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஓட்டு போட்டு இந்த நாட்டுக்கு இவர்கள் ஆற்றிய பணிக்காக 10 ஆண்டு காலம் சிறையில் நேரு. பிரதமர் மோடி என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாம யாரால தேர்ந்தெடுக்கப்பட்டாரு? என்னங்க பேச்சு சார்? சார் இப்போ ஆளுவது பிராமினா இல்லையாங்கிறதுல இங்க பேச்சு இல்ல. அது யாரும் அந்த பேச்சு ஆரம்பித்து வைத்தவர் வாஜ்பாய் யாரு, அத்வானி யாரு? இல்ல சார், ராகுல் காந்தி அவர்கள் தான் அந்த பேச்சு ஆரம்பிச்சு வைக்கிறார். இந்த அல்வா வைக்கல சார். இல்ல நீங்க சொல்ற தவறு. சார், நீங்க இதுவரையில் வீழ்த்தப்பட்டு கிடக்கிற வட இந்தியாவிலே நீங்கள் நாமெல்லாம் உயர்ந்த ஜாதி என்ற பெயரை சொல்லி அவர்கள் அனுபவிக்க வேண்டிய நல்லது எல்லாம் அவர்களை ஏமாற்றி கொண்டு இவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு 10-15% மட்டும் இருக்கக்கூடிய உயர் ஜாதி வகுப்பினர் அவர்கள் புத்திசாலித்தனமாக நீங்களெல்லாம் நம்ம மாதிரி தாங்க, நீங்களாம் என் ஆள் தாங்க அப்படின்பா. ஆனால் சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. அங்கே டென்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பான், குடியிருப்பான். அவன் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தை அடைய முடியாது. கல்வியிலையோ சுகாதாரத்திலேயோ பொருளாதாரத்திலேயோ முன்னுக்கு வந்திருக்க மாட்டான். ஆனால் ஜாதி பறை கேளுங்க, நாங்கள் உயர்ந்த ஜாதிங்க அப்படிம்பான். அதுதான் வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் இருக்கக்கூடிய விஷயம். இங்கே அப்படி இல்லை. பேக்வேர்டு கம்யூனிட்டிப்பான். அவன் கிட்ட 5 கோடி சொத்து வச்சுருப்பான்.
கல்வியில் படிச்சிருப்பான், கலெக்டராக இருப்பான், பெரிய அதிகாரியாக இருப்பான். இங்கே வந்துங்க ஓரளவுக்கு பின்தங்கிய மக்கள் இன்றைக்கு 50 ஆண்டு காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்றைக்கு உயர் ஜாதி வகுப்பினரை அடக்கி ஆளுகின்ற அளவுக்கு, உயர் ஜாதி வகுப்பினர் வந்து நம்மளை அடக்குனது போக அவர்களை அடக்குகின்ற அளவுக்கு இன்றைக்கு இங்கே முன்னேற்றம் வந்து. ஆனா காங்கிரஸ் வந்து இன்னைக்கும் ஒரு ஜானுதாரி பிராமின் கையில தானே சார் இருக்கு. சார் காங்கிரஸ் கூட அந்த பிராமண இயக்கத்தினுடைய ஒரு பெரிய கட்டமைப்புல தான் சார் அது இயங்கிக் கொண்டிருந்தது. அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு ராகுல் காந்தியினுடைய எண்ணம், திட்டம். அந்த உயர் ஜாதி வகுப்பினர் கையிலே ஒன்று முடங்கி கிடப்பதை அவர் ஏற்கவில்லை. தான் எல்லோருக்கும் சமமானவனாக, எல்லோருக்கும் உரிமை உள்ளவனாக ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறார். கே பிளான் சார், முருகன் சார், கே பிளான் சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்தாரு காமராஜர். அவர் என்ன பண்ணார் முதல்லன்னா, அதற்கு முன்னோடியாக என்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு செய்கிறேன்னாரு. அப்படியான பாரம்பரியம் மிக்க ஒரு காங்கிரஸ்ல இருந்து ஒருத்தர் சொல்றாரு, இந்த ஓசி அதாவது உயர் ஜாதி வகுப்பினர் வந்து தலைமை பதவிகளில் இருக்கக்கூடாதுன்றாரு. அப்ப ராகுல் காந்தி யாரு சார்? தான் செய்து விட்டல சார். ராகுல் காந்தி தலைவராக இருக்கணும்னு எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன் அவர் வந்து எதுக்கு ஒரு தலித்தை உண்ணாந்து எதுக்கு போட்டிருக்காங்க? இல்ல சார், அப்படி இல்ல சார். அது யார் கையில் அது இருக்கிறது என்று எல்லாருக்குமே தெரியும். சொல்ல முடியாது சார். ஆனா எதிர்க்கட்சி தலைவராக ஏன் ஒரு சரி, நான் எதுக்கு கேள்வி கேட்கிறேன் சார். இன்னைக்கு மோடி வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டி சொல்றாருல்ல, அவர் நினைத்ததுதான் இங்க செயலாக்கம் ஆகுதா? இல்ல, பிராமண ஜாதியினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய RSS என்ன நினைக்கிறதோ, என்ன அவர் செயல்படுத்த நினைக்கிறார்களோ அதுதான் இன்றைக்கு செயலாக்கம் செய்யப்படுகிறது தவிர, மோடியே நினைத்தாலும் கூட அவர் நினைக்கிற சிந்தனைகள் வந்து அங்கே செயலாக்கப்பட முடியாது. அது மாதிரி வந்துங்க மக்கள் ஆதரவு, இன்னைக்கு மோடிக்கு அடுத்தபடியாக மக்கள் ஆதரவு அதிகமாக இருப்பதாக எல்லா இதுலேயும் டேட்டாவும் காட்டுதில்லை சார். ராகுல் காந்திக்கு மக்கள் ஆதரவு இல்லை என்ற காரணத்தினாலேயா அவர் பிராமின்கிறதுனாலே வந்து மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க? இல்லை, மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து பேசக்கூடிய ஆற்றல் மிக்க தலைவராக ராகுல் காந்தி இருப்பதனால் அவருக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது. அதனால் அவர் பிராமண இனத்துக்காக அவர் பேசவில்லையே. இந்த நாட்டில் பின்தங்கி கிடக்கக்கூடிய எல்லா இனத்துக்காகவும் எல்லோருக்கும் சமமான உரிமை கொடுக்கப்பட வேண்டும். பல பேர் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வட இந்திய மக்கள் பொருளாதாரத்திலோ கல்வியிலோ சுகாதாரத்திலோ உயர்ந்து நிற்கவில்லை. அந்த மக்களை முன்னேற்ற வேண்டும். தென்னிந்திய மக்கள் அடைந்திருக்கிற அந்த விழிப்புணர்ச்சியை வட இந்தியாவிலும் பரப்ப வேண்டும் என்றுதான் அந்த அளவுக்கு பண்ணாரு. அதை நீங்க இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆரம்பிச்சு வச்சதாரு நிதிஷ்குமார் ஆரம்பிச்சாரு. கர்நாடகத்தில் எடுத்தாங்க, ஆந்திராவில் எல்லா இடத்துலையும் எடுத்தாங்க சார். ஆனால் என்ன நடந்தது? அதனால் எந்த பலனும் இல்லை. அதனால்தான் மத்திய அரசாங்கம் நீங்கள் மக்கள் கணக்கெடுப்பு எடுக்கும் போது ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து எடுங்கள், எடுத்து அதுக்கு தகுந்தவாறு இடஒதுக்கீடை கொடுங்கள் என்று கேட்கிறோம். இல்ல சார், அமித்ஷா அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு, நாங்கள் ஜாதி ரீதியான கணக்கெடுப்புக்கு எதிரானவர்கள் அல்ல, அதற்கான பணிகளை நாங்கள் துவங்கி இருக்கிறோம். அது ஆல்ரெடி சொல்லிட்டாரு. பிரச்சாரத்திலே அவர் சொல்லிட்டாரு சார். குஜராத்ல அந்த தீர்மானத்தை கொண்டு வர சொல்லுங்க சார். இல்ல, நாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதுக்கு தகுந்தவாறு நாங்கள் இடஒதுக்கீடு மாறுதல் கொண்டு வருவோம். அதை உடனடியாக அமல்படுத்த முடியாது, அதற்கான சாத்தியக்கூறுகளை ஆய்ந்து கொண்டிருக்கிறோம் சொல்லிட்டார் சார். அதுக்கப்புறமும் நாம இப்படி பேசுறது எப்படி சார் சரியா இருக்கும்? அது மாதிரி பொருத்தமான பதிலை இந்த நாட்டின் பிரதமர் பாராளுமன்றத்தில் பேசும்பொழுது ஜாதிவாரி சார் அப்படி ஏற்றுக்கொண்டிருந்தால் அப்ப அனுராக் தாக்கூர் ஏன் அதை பேசினாரு? ஜாதிவாரி கணக்கெடுப்பு தவறு என்று அவர் சொல்லக்கூடாதுல்ல, அது தவறுன்னு சொல்றதுக்கு அர்த்தம் அப்ப அனுராக் தாக்கூர் எதுக்கு அந்த வார்த்தையை சொன்னாரு? அவர் ஒத்துக்கிட்டது உண்மையா இருந்தால் பிரச்சனை முடிஞ்சு போச்சு இல்ல. அனுராக் தாக்கூர் எதுக்கு பிரச்சனையை கிளப்பி விட்டாரு? கண்டிப்பா சார், இந்த கேள்வி வைப்போம். செல்வம் சார், ஜாதி ரீதியான கணக்கெடுப்பை எடுப்பதில் மத்திய அரசுக்கு அப்படி என்னதான் சார் சிக்கல்? உங்கள் ஜாதி அரசியல் அடிபட்டு போய்விடும் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அது உண்மையாதான் சார் தெரியுது நீங்க பேசுறது. என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொன்னீங்கன்னா ஜாதியே வேண்டாம், காமன் சிவில் கோடு சொல்லக்கூடிய பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றினால் அங்க வந்து ஜாதியே வேண்டியது இல்லை. எல்லா ஜாதிகளுக்கும் இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா நாட்டில் எந்த ஜாதியும் இல்லை, எல்லோரும் சமம், எல்லாரும் கோயில் அர்ச்சகராகலாம், எல்லாரும் கோயிலுக்குள்ள எல்லாரும் போகலாம். கொண்டு வர சொல்லுங்க சார். அரசாங்கம் நினைத்தால் யாரு வேண்டுமானாலும் அர்ச்சகராகலாம், யாரு இடத்துக்கும் போகலாம். ஜனாதிபதி போய் வந்த இடத்தை கழுவி விடுறாங்க சார்.
அந்த இடத்தை கழுவி சும்மா விட்டாங்க. இந்த எனது நாடு இது. எனது கேவலமான ஒரு நாட்டில் சார், வந்து முருகன் அந்த சார், ஜாதி எல்லாம் ஒண்ணுதான். முருகன் சார், எல்லோரும் சார், சமம். உங்களோட கேள்வி நிப்பாட்டுங்க. செல்வம் பதில் சொல்லுங்க. அதாவது சார், சொல்லுங்க சார். விவாதங்கள்ல பேசணுங்கிறதுக்காக எதை வேண்டாலும் பேசாதீங்க. இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் அவர்களே கூட ஒரு பழங்குடியின சமூகத்தை சார்ந்தவர் என்பதை தயவு செய்து மனசுல வச்சுக்கிடுங்க. அதை கொண்டு வந்தவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அமைச்சராக, பாரதிய ஜனதா கட்சி இந்திய அரசினுடைய தலைமை அமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும். அதனால நீங்க வந்து பெருசா என்னமோ ஒடுக்கப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு கதையை ஓட்டாதீங்க. இதுல விஷயம் என்னன்னு கேட்டா, வேணும்னு சொல்லியே புரோக்கன் பண்ணணும், அதான் ஆத்திரப்படுத்தணும், சபையை வந்து கூச்சல் குழப்பத்திற்கு ஆளாக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி திட்டமிட்டு மரியாதைக்குரிய நெறியாளர் சொன்ன மாதிரி அல்வாகின்ற இடத்துல என்ன ஜாதி, அந்த ஜாதி இருந்தா இந்த அல்வா கிண்டுவது ஏதோ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே நிதி பட்ஜெட் தயாரிக்கிற இடத்துல அல்வா கின்றது கிடையாது. அல்வா கின்றதுங்கிறது முறை வந்து அண்ணன் முருகனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு நாலஞ்சு நாட்கள் அந்த அலுவலர்கள் வேற எங்கேயும் போக முடியாது. அதனால அல்வா சார் செல்வம் சார், அவர் அப்படி கேட்டிருந்தா கூட நம்ம அதுல என்ன புரிஞ்சுக்க முடியும்னா, நீங்க பட்ஜெட் போடுற அந்த கமிட்டியில இருந்தது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அந்த இடத்துல பழங்குடி மக்களுக்கோ இல்ல பிற்படுத்தப்பட்டவர்களுக்கோ ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை கேட்டா நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா இது எவ்வளவு வந்து மோசமான விமர்சனங்கிறத நீங்க தயவு செய்து வேற சொல்றது யாருன்னு கேட்டீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் சார். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு அல்வா கின்ற இடத்த போய் அநாகரிகமா பேசுறது, நாடாளுமன்றத்துல கண்ணடிக்கிறது, கையை தூக்கிக்கிறது, இப்படி தலையை சுத்தி அதாவது கிண்டல் அடிக்கிறது, இதெல்லாம் வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் செய்யற வேலை கிடையாது. அது நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர் இன்னும் கூட மிக முதிர்ந்த நடவடிக்கையை பண்ணணும். இதை ஒரு விஷயமா ஆக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதை ஒரு சர்ச்சையாக்கி பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஒரு அழுக்கை சுமத்த முடியுமா என்கிற முயற்சியில் காங்கிரஸ் ஈடுபட்டது தோற்று போயிட்டு. ஓகே சார், நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வணக்கம் சார். வணக்கம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.